வந்தாச்சு, வெளியும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன வேலை இது மாதிரி இது லாங் வீடியோன்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோவாக போட்டுருக்கிறேன். அது என் தப்பே கிடையாது. ஷார்ட்டை லாங்காக சொல்கிறது, லாங்காக ஷார்ட்டாக சொல்கிறது நம்மளுக்கு பழகி போச்சு. வேறு என்ன தெரியும்? அவ்வளோதான், வேறு எதுவுமே தெரியாது. டீ ஓவர், எல்லாம் ரெடி. இப்போ லைவுக்கு போகணும். போகலாமா வேணான்னு ஒரு மூடு, ஆனால் போய் தான் பார்க்கலாமா வேணான்னு ஒரு மூடு, ஆனால் பார்த்து தான் வரணும். ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும். அது நமக்கு தெரிஞ்சு அது ஒன்றி தானே பண்ணிவிடுவோம், போட்டுவிடுவோம், லைவ் போட்டுவிடுவோம். இதுதான் நான் உக்கார இடம், டெய்லி லைவ் போடுற இடம். ஓகேவா? பார்ப்போம் நான் நடக்குதா நல்லதான் நடக்குன்னு நான் நினைக்கிறேன். நடக்குவதே நன்றிக்கு ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தமிழோட விஷயத்தை பேச கிடையாது. நான் பெங்களூர், சரிங்களா? பெங்களூருக்கு தெரிஞ்சவன் தமிழ் உச்ச தமிழ் பேச தெரியாது. ஆல் லோக்கல் தமிழ் தான் படிக்க தெரியும், லோக்கல் தமிழ் தான் பேசுகிறேன். ஏன்னா கன்னடா, இங்கிலீஷ், ஹிந்தியெல்லாம் படிச்சுது. நான் படிச்சுட்டு அவ்வளோதான். தாய்மொழி தமிழ்மொழி கற்றுக்கணுன்ற ஆர்வம் கற்றுக்கினாச்சு. ஆனால் கூட படிக்க தெரியாது, ஃபுல்லாலாம் படிக்க மாட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 50 to 60% படிக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் நம்மளுக்கு பேசவும் தெரியாது, அவ்வளோதான் சொல்லிட்டு. பேசவும் தெரியாது. என்ன பேச தெரியாது. என்ன பண்ண முடியும்? பேச தான் பேச தெரியாது. எல்லாமே பேசுறது என்னத்துக்கு ரோட்டில் உட்காந்து லைவ் போடுவோம். அவங்க உட்காந்து வீட்டிலே உட்காந்து லைவ் போடுவோம். வீட்டில் லைவ் போட மாட்டேன்னு சொல்லி நைட்டில் மாதிரி வீட்டில் உட்காந்து போடுவேன். ஏன்னா வீட்டில் வெயில் ஃபேன் காற்று ஒத்து வராது. நேச்சர் ஆல்வேஸ் யூ ஷுட் லவ் நேச்சர், இல்லைங்களா? ஸோ நம்ம அட்டாக் தான். இங்கே தான் டீ குடிச்சுமா, ஒரு ஹவர் லைவ் போட்டுமா, அதுக்கப்புறம் இன்னொரு அட்டாக் இன்னொரு இடத்துல போய் நாங்கள் லைவ் போடுவோம். நம்மளுடைய வேலையை தான். வேலை வெட்டியெல்லாம் கிடையாது. லைவ் போட்டு முடிச்சேன்னா வீட்டில் போகணுமா, சாப்பிட்டுமா, ரெஸ்ட் எடுத்துமா, 4 வீட்டுக்கு போகணுமா, மறுபடியும் பேசுறதுக்கு ஆரம்பிச்சு எதுவும் பண்ணவும் தெரியாது, எதுவும் செய்ய தெரியாது. எதுவும் தெரியாது. எப்படா இவ்வளோ பெரிய ஆளுங்க. நான் கம்பெனியில் வேலை பண்ணியிருந்தேன், விட்டுட்டேன். வேலை விட்டுட்டேன். ஏன் விட்டேன்னா வயசாகிடுச்சு இல்லையா, கண்டிப்பாக தான் விட்டேன். வயசான காலத்தில் வேலை விட்டுருவேன். வயசு இருக்கவே தான் சம்பாதிக்க முடியும், வயசு இருக்கவே தான் ஆட முடியும், வயசு இருக்கவே தான் பேச முடியும். அப்போ பேசுவேன், இப்போ அதிகமாக பேசுவேன். இதுதான் என்னோடய பழக்கம். ஓகே, தேங்க்யூ. என்னோடய லைஃப் டைம் ஆகிட்டு மீண்டும் மறுபடியும் சந்திக்கும் அடுத்த நாள் காலையில். பாய், சேகர். எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. நான் அப்படியே விட்டுட்டேன், அப்படி நல்லாவே இருக்கும். ராம்சார், எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு வார்த்தை ராம்சார், நோ தேங்க்ஸ், நோ சாரி. நம்ம ஃபேமிலிக்குள்ளே நோ தேங்க்ஸ், நோ சாரி எதுவுமே சொல்ல மாட்டேன். எல்கேஜியில் ஒரே ஒரு ராம்சார், இது ஒன்று இருந்தால் போதும். உலகத்தை ஆட்டி படிக்கலாம் சொல்லியிருக்காங்க, நான் கேட்டதே கிடையாது. அது எப்படி நான் கேட்க மாதிரி சொல்லுவேன் சார். அப்படி நம்ம கொஞ்சம் கதை விட்டுற வேண்டியதாங்க. அதான் நம்ம பழக்கம், கதை விட்ற பழக்கம் தான் நம்ம பழக்கம். ஓகே, பாய், டேக் கேர். ஐ லவ் யூ மை ஃபேமிಲಿ. ನಮಸ್ಕಾರ ಎಲ್ರಿಗೂ, ಬಾಯ್.